Hallelujah. Hallelujah. இதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. இதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமாய் கரங்களை தட்டி வானம் பூமியை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவரே நம் தெய்வம். மாறாத தெய்வம். இயேசு தெய்வம். அப்பாட சன்னிதானத்துல நாம எழுந்திருப்போமா? அப்பா செய்த நன்மையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? அப்பையோட வாழ்க்கையில நல்லவர் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமா? துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தன. சுனாமி வந்து, கொரோனா வந்துச்சு. நம் இயேசு நம்மோடு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. வேதத்துல ஒரு அழகான வார்த்தை ஒன்று இருக்கிறது. தேவவாசிக்கு வாக்கிய இத அலங்கார கிரியாதி වෙනවා. வேதாமத்துல அழகான வேத வார்த்தை ஒன்று இருக்கிறது. சம்வாசிக்கு வாக்கிய இதாම அலங்கார வචනයක් තිබෙනවා. இன்னைக்கு எனக்கு வந்த உங்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா அமைய போகிறது. අද දවසේ පැමිණි ඔබට ආශිර්වාදයක් වෙන්න යනවා. நாங்கள் முதல் சிங்களத்துல வாசிப்போம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. ආගාය පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි நல்ல காதை கொடுத்து கேளுங்க. හොඳට කන් යොමාවි වචනය අහගන්න. அவர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. පස්සේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආශිර්වාදය ලබා ගන්න. මේ ගෘහයේ අන්තිම තේජස පළමුගේ තේජසට වඩා මහත් වන්නේ යයි සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක. මේ ස්ථානයේදී මම සමාදානය දෙන්නෙමි සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක යයි කීය. ஆமென். தமிழ்ல வாசிப்போம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் ප්‍රථමයෙන් තිබුණා ඒ ගොහේ තිබුණා මහිමයට වඩා இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை මේ පසුව පැමිණියා වූ මේ ගොහේ பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷனால சொன்ன வார்த்தை அல்ல. මේ වචනයක් නොව வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. ආසත් පොළොව මෙව්වා වූ දෙවියන් වහන්සේ පැවසූ அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் இயேசுவின் நாமத்தினாலே. වහන්සේ පැවසුවොත් ඒ දේ අනිවාර්යම වෙනවාමයි. அதை மட்டும் அவர் சொல்லல, அவர் அதை மட்டும் சொல்லவில்லை. පමණක් නොව වහන්සේ පැවසුවේ உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். ඔබට සාමය මම දෙවි அந்த කියලා. சமாதானத்தினால நான் நீங்கள் நாளை கூடி வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ඒ සමාදානය තමයි අල්ලාහ් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබයි මම මේ ස්ථානයේ රැස් වෙලා සිටින්නේ. அமைதியா இருந்து ஒரு நிமிஷம் சொல்லுவோம். අපි මොහොතකට නිශ්ශබ්දව සිටින්න. கண்கள் மூடி ஒரு நிமிஷம் சொல்லுவோம். ඇස්වසාර මොහොතකට ප්‍රාර්ථනා அப்பா உங்களோட பரிசுத்த சன்னிதானத்துக்கு கொண்டிருக்கீங்க அப்பா. ඔබගේ සුදු ස්ථානමාව රැගෙනාව ස්වාමිනී. இந்த பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ආ පවිත්‍ර කරන්න. என் பாவங்களை மன்னிங்கப்பா. මගේ පාප වලට කමාව நீங்க දෙන්න. பரிசுத்தத்தை நேசிக்கிறீங்கப்பா. ඔබ සුද්ධකමට ප්‍රේම நீங்க කරනවා. அன்பை நேசிக்கிறீங்கப்பா. ඔබ ප්‍රේම කරනවා ස්වාමිනී. உம்மை தொழுது கொள்ளும் முதல் ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்க. ඔබට නමස්කාර කරන පුත්‍රයන් මාව පවිත්‍ර කරන්න ස්වාමිනී. அமைதியா இருந்த அப்பாவுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போமா? මොහොතකට නිශ්ශබ්දව සිටින්න. அப்பா பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். දින ආසේ මහත් දේ කරන්න සූදානම් වෙනවා.
කාරණයක් මම ஏன் தெரியுமா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? මේ අපි අපගේ එක එක්කෙනාට තිබෙනා ඒ දුර අපි මේ ස්ථානයේ ஏன் தெரியுமா? காரணம் உங்களுக்கு தெரியுமா? ඇයි දන්නවද? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. මට එක දෙයක් පැහැදිලිව තිබෙනවා. கையை காலை நீட்டி எங்க அப்பா சலாடி பாடி அப்பா நாமத்தை உயர்த்துவதற்காகவே. ஹalleluya. நம்மளால ஒண்ணும் முடியாது. நம்முடைய தாளத்துக்கால ஒன்றும் முடியாது. நம்முடைய படிப்புக்கால ஒன்றும் முடியாது. இயேசு வந்தால் மாற்றங்கள் நடக்குமே. அப்பா அப்பா உங்க வீட்டு அப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கிறனால தான் நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. ஒரு சிலர் நடமாடும் சாட்சிகளா இருக்கிறாங்க. நம்முடைய சில கொரோனா வென்ற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இப்ப எத்தனை பேர் என்னோட ஆடி பாடி அப்ப நாமத்தை உயர்த்த போறீங்க? எத்தனை பேர் கரங்களை கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கால்களை கொண்டிருக்கீங்க இயேசுவுக்காக? எத்தனை பேர் ஆடி பாடி அப்பா உயர்த்த போறீங்க? கரங்களை உயர்த்துங்க. எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவா நன்றி சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டுங்க. அப்படியே கரங்களை தட்டுங்க. ஹalleluya. ஆடி பாடி அப்பா நாமத்தை
ඉතින් සූදානම්ද? எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? හොඳයි අද දවසේ ඔයගොල්ලෝ සමග කතා කරන්න තෝරාගත්ත මාතෘකාව නම් நல்லது. இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு என்னவென்றால் කනස්සල්ලු නොවෙන්න. கவலைப்படாதீர்கள். මේ දවස්වල බොහෝ දෙනෙක් කනස්සල්ලු වෙනවා නේද? இந்த நாட்களிலும் அநேகர் கவலைகளுக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள். ඒකනාට එක ආකාර කනස්සල්ලු. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள். මේ ඊයේ නැත්නම් අද වෙච්ච දේවල් මම කියන්න. நேற்று அல்லது இன்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். මම සභාවට ගිය කොරෝනා එයිද නැද්ද? நான் சபைக்கு சென்றால் கொரோனா வந்து விடுமா இல்லையா? කනස්සල්ලු වෙනවා. அது ஒரு கவலை. මම ඉල්ලුම් කරා මට යන්න බැරි වුණානේ කියලා තවත් කෙනෙක් කනස්සල්ලු වෙනවා. நான் போகும்படியாக ஆயத்தப்பட்டேன், அங்கே விண்ணப்பம் படிவப்படுத்தேன், ஆனாலும் எனக்கு போக கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு கவலை. අද සභාව විවෘතුණා කියලා මම දන්නේ නැහැ නේ. இன்று சபை மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்டது என்று எனக்கு தெரியாதே. මේ වගේ බොහෝ දෙනා එක එක ආකාරයේ කනස්සල්ලු වෙනවා. இப்படியாக அநேகர் அநேக விதமான கவலைகளுக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ඒවා දේව වහන්සේ කියන්නේ කනස්සල්ලු නොවෙන්න. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். අද ඔබ ඔතන වාඩි වෙලා ඉන්නවා නම් நீங்கள் இன்றைய நாளில் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பீர்களானால், මම දවස් මෙතන දේශනා කරනවා නම් இந்த இடத்திலே பொதுவருடைய நாளிலும் பிரசங்கம் பண்ணுவாரா என்றால், කවුද මේක නියම කරේ? இதை யார் நியமித்தது? කවුද නියම කරේ? இதை யார் நியமித்தது? සර්ව බලදාන දෙවියන් වහන්සේ. சர்வ வல்லமையுள்ள தேவனானவர். හalleluya. ஹalleluya. කනස්සල්ලු වෙන එකකින් ඉසකේසක්වත් අලු කරන්නවත් සුදු කරන්නවත් අපිට බෑ. நாங்கள் கவலைப்படுகிறதுனால எங்களுடைய தலைமுடியில் ஒன்றை நாங்கள் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அதை நிறம் மாற்றவும் முடியாது. මේ වෛරසය නිසා බොහෝ දෙනෙක් බයපත් වෙලා. இந்த வைரஸ் நிமித்தம் அநேகர் பயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். මේ වගේ වෛරස් බොහෝමයක් ආවලු இப்படியாக அநேக வைரஸ்கள் வந்ததான் ගියාලු. போனதான். නමුත් මේ පාර මේ මෙතරම් දුරට පැතිරිලා තියෙන්නේ ஆனாலும் இந்த முறை இப்படியாக அநேக இடங்களுக்கு பரவி இருப்பது මේ අන්තර්ජාලය නිසා. இந்த இணையதளம் இருக்கிறபடியினாலே. ඉස්සර මිනිස්සු දන්නේ නැහැලු. முதல் ஆதி நாட்களிலே மனிதர்கள் அதை அறிந்திருக்கவில்லை. තිබුණාලු. இருந்ததா? මිනිස්සු දන්නේ නැහැ. மனிதர் அறிந்திருக்கவில்லை. දැනුත් තිබෙනවා. இப்பவும் இருக்கிறது. මිනිස්සු දන්නවා. மனிதர்களுக்கு தெரிகிறது. පොඩි එක්කෙනාට ලොකු එක්කෙනාටම දන්නවා. சிறு வயது முதல் பெரியோர் வரைக்கும் அறிந்திருக்கிறார்கள். ඉස්සර යම් කිසි කෙනෙක්ට අසනීප වුණා නම් ஒருவர் சுகமில்லாமல் போய்விட்டால் ටෙලිග්‍රෑම් එකක් අහනවා. டெலிகிராம் நாங்கள் அடிப்போம். ඒ ටෙලිග්‍රෑම් එක ඊළඟ එක්කෙනා අරගෙන ඒ පෝස්ට් ගේට් ගියාම ඒ තැනත්තා හිටියේ නැත්තම් දෙන්නේ නැහැ. நாங்கள் தந்தி முறைகளை நாங்கள் அனுப்புவோம். அந்த தந்தி நாங்கள் அனுப்பும் பொழுது போஸ்ட்மேன் இல்லாவிட்டால் அது கிடைக்காது. එයාට කියනවා පෝස්ට් ඔෆිස් එකට එන්න කියලා. அவரை நாங்கள் அழைப்போம், நீங்கள் போஸ்ட் ஆபீஸுக்கு வாருங்கள் என்று. පෝස්ට් ඔෆිස් එකට ගියාම போஸ்ட் ஆபீஸுக்கு போனால் අල්ෆා රෝමියෝ ඔන්නෝම වචන දෙකකින් කියපු වචන පොඩ්ඩයි තියෙන්නේ. ஷார்ட் டைப்பிங்ல பண்ணி அவர்கள் அந்த வசனத்தை சொல்லி அனுப்பி விடுவார்கள். ඔය එක හෝටල් එයාගේ නම කියන්නේ පාවිච්චි කරන වචන අපේ ගෙදර පෝස්ට් ඔෆිස් එකේ තිබුණා. අපේ නැන්දා ඔය වැඩේ කරා ඒක මම දන්නවා. எங்களுடைய வீட்டிலேயும் எங்களுக்கு அங்கே போஸ்ட் ஆபீஸ் இருந்தது. எங்களுடைய ஆட்சி செய்தபடினால் அதை அறிந்திருக்கிறோம் நாங்கள். බණ්ඩා කියලා කියන්නේ අකුළු හතරට මේ වගේ මොනවාරි හතරක් කියන ඒගොල්ලෝ. ஒருவருடைய பெயரை சொன்னால் அவருடைய பெயருக்கு ஏற்ப அங்கே 4 எழுத்திலே அவர்கள் சுருக்கமாக எழுதி அனுப்புவார்கள். ඒක ගිහිල්ලා බලලා පෝස්ට් ඔෆිස් එකේ ටෙලිග්‍රෑම් එක බලපුවම තියෙනවා ගෙදර අසනීපයි වහම එන්න කියලා තියෙන්නේ. அந்த தந்தையை நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது அங்கே கூறப்பட்டிருக்கும், அங்கே வீட்டில் ஒருவர் சுவாதீனமாக இருக்கிறார், நீங்கள் வந்து உடனடியாக வாருங்கள் என்று. ඊළඟ දවසේ කාර්යාලයට ගිහිල්ලා නිවාඩු ඉල්ලලා නැගිටිය පරිල්ලගෙන යාළුවෝ ඉල්ලගෙන කෝච්චිය අරගෙන ඒ යනකොට සමහර වෙලාවට මේ මිනිස්සයා නැති වෙලා. அடுத்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய தொழில் அலுவலகத்துக்கு சென்று நாங்கள் கடந்து செல்வதற்குரியதான எல்லா காரியங்களையும் செய்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வேளையிலே சில நேரம் அவர் அங்கே மறைந்திருக்கக்கூடும். ඒදා அது அன்று. දැන් එහෙම නෙවෙයි. இப்பொழுது அப்படி அல்ல. ෆෝන් එක ගත්තා தொலைபேசி எடுக்கிறோம், ෆොටෝ එක ගාව ඇදේ ළමව கட்டிலில் இருக்கிற அம்மாவை ஒரு புகைப்படம் எடுக்கிறோம். යව අම්මා ඇදේ. அம்மா கட்டிலில் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் உடனே அனுப்பி விடுகிறோம். ඉච්ඡර වේගවත් තිබෙනවා. அப்படியாக வேகமாக ඒ பரவிவிட்டது. සකනස්සල් නොයලා. ஆகையினாலே கவலைப்படாதீர்கள். බලමු සුද්ධෝ ලියවිල්ලේ நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த පළවෙනි வேதாகமத்தில் කොරින්ති පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි වගන්තියේ முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ඒ සියල්ල ආදර්ශයක් වශයෙන් ඔවුන්ට සිද්ධ වුණේය. ඒවා ලියා තිබෙන්නේ කාලවල කෙළවරට පැමිණ සිටින්නා වූ අපට අවවාද පිණිසය. இவைகள் எல்லாம்
திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ඒ සියල්ලම ආදර්ශයක් වශයෙන් ඔවුන්ට සිදු වුණේලු. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. කාටද සිදු වුණේ? யாருக்கு நடைபெற்றது? ආබ්‍රහාම්ට සිදු වුණාලු දෙයක්. ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு காரியம், එලිමෙලෙක්ට සිදු වුණාලු දෙයක්. எலிமெலேக் என்பவருக்கு ஒரு நடந்த காரியம், කාලවල අවසානයේ අපට ආදර්ශයක් හැටියට ලියලා තියෙනවා. கடைசி காலங்களில் இருக்கிற எங்களுக்கு அது திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ බයිබලේ இந்த வேதாகமத்திலே දැන් අපි කියවපු කොටස ඇවිල්ලා මේ පැත්තේ තියෙන්නේ. நாங்கள் இப்பொழுது வாசித்த பகுதியானது இந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. මේ ඉතුරු පැත්තේ තියෙන සියල්ලම இந்த மிகுதியாக இருக்கிறது எல்லாம் අපට ආදර්ශයක් හැටියට ලියලා තිබෙන්නේ. எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. හලෙලූයා. ஹல்லேலூயா. මා සමග පෙරලා ගන්න උපති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයට என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு மேலாக 10 වෙනි වගන්තිය. 10வது வசனம். දේශයේ සාගතයක් විය. දේශයේ සාගතය බහත් බැවින් ආබ්‍රහම් මිස්රයේ පොරොත්තුව සිටීම පිණිස එහි ගියේය. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்குபடி அவ்விடத்துக்கு போனான். දේශේ කුමක්ද උනේ? தேசத்தில் என்ன நடந்தது? සාගතයක් වුණාලු. பஞ்சம் வந்தது. ආබ්‍රහම් කොහෙද හිටියේ? ஆபிரகாம் எங்கே இருந்தார்? බෙතෙල් වල හිටියේ. பெத்தேலில் இருந்தார். කොහෙටද ගියේ? எங்கே போனான்? මිස්ර දේශයට ගියා. எகிப்து தேசத்துக்கு අපි போனான். රූත් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තිය කියවන්න රසමු. நாங்கள் ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். තවද විනිශ්චයකාරයන් විනිශ්චය කරන දවස්වලදී දේශයේ සාගතයක් විය. එවිට යුදයේ බෙත්ලෙහෙමේ එක්තරා මිනිසෙක් තමාගේ භාර්යාවද පුත්‍රයන් දෙදෙනාද සමග මෝවොත් දේශයේ වසන පිණිස ගියේය. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். දැන් මේ එලිමෙලෙක් කොහෙද හිටියේ? எலிமெலேக் எங்கே இருந்தார்? බෙත්ලෙහෙම් වල හිටියේ. பெத்லெகேமிலே இருந்தார். කොහෙටද ගියේ? எங்கே போனார்? මෝවාබ් දේශයට ගියේ. மோவாப் தேசத்துக்கு கடந்து போனார். ඇයි ගියේ? ஏன் போனார்? දේශේ සාගතයක්. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. හලෙලූයා. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஹல்லேலூயா. ස්වාමීන් වහන්සේ තුල ප්‍රේමවන්ත මගේ සහෝදරයා සහෝදරිය. தேவனுக்குள்ளே பிரியமான என் சகோதர சகோதரிகளே, මේ වගේ දේවල් සිදු වෙනවා. இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறும். ඒ නිසා ඔයගොල්ලෝ හදිස්සි තීරණ ගන්නට එපා. ஆகையினாலே நீங்கள் திடீர் தீர்மானங்களை எடுக்க வேண்டாம். සිත තුල කැළඹිලා ඔබ තීරණ ගන්නට එපා. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கலங்கினவர்களாய் தீர்மானங்களை எடுக்க வேண்டாம். මේ தත්ත්වය නිසා இந்த காரியத்தின் நிமித்தம், මේ දැන් තිබෙනා මේ කොරෝනා වෛරස් නිසා இந்த கொரோனா வைரஸினாலே සමහර අයගේ රැකියාව උන්ට අහිමි වෙලා තිබෙනවා. சிலருக்கு வேலைகள் இல்லாமல் போயிருக்கிறது. සමහර අය වැඩ කරලත් වැඩි නොලැබී තිබෙනවා. சிலர் வேலைகள் செய்தும் சம்பளங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. සමහර අයට වැටපෙන් කොටසක් දීලා තව කොටසක් දීලා නැහැ. சிலருக்கு அவருடைய சம்பளத்திலே பாதி கொடுக்கப்படுகிறது, பாதி கொடுக்கப்படவில்லை. සමහර අයගේ වැඩ කරන කාලය වැඩි වෙලා තිබෙනවා. சிலருடைய வேலை செய்யும் நேரங்கள் அதிகரித்திருக்கிறது. තවත් සමහර අයට இன்னும் சிலருக்கு ඔවුන් හෙට දවසේ කුමක්ද කරන්න කියලා දන්නේ නැතුව තිබෙනවා. நாளை தினம் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கிறார்கள். සමහර අය වැඩ කරන ස්ථානයේ ඉතාමත් භයානක ස්ථානය. வேலை செய்கிற இடங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சிலர் උදාහරණයක් ගන්න අපේ සහෝදරයා ඉන්නවා මේ ස්ථානයේ. உதாரணமாக எங்களுடைய சகோதரன் இடத்தில் இருக்கிறார். ස්පිරිතාලේ වැඩ කරන්නේ. அவர் அங்கே வைத்தியசாலையிலே வேலை செய்கிறார். නොයා ඉන්නට බෑ. அவர் போகாமல் இருக்க முடியாது. වැඩ කරන්න යන්න ඕන. அவர் வேலை செய்ய போக வேண்டும். හලෙලූයා. පැහැදිලිද මම කියන දේ? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? එවැනි තත්ත්වයේ ඉන්නවා සමහර අය. அப்படியான நிலைமையிலே சிலர் இருக்கிறார்கள். ඒ නිසා මෙවැනි තත්ත්ව නිසා ඔයගොල්ලන් කනස්සල් වලටපත් වෙලා හදිසි තීරණ ගන්නට එපා. இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கலக்கம் கொண்டு திடீர் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். දේශේ සාගතේ පැමිණි කල தேசத்திலே பஞ்சம் வருகிற நேரத்திலே ආබ්‍රහම් කුමක්ද කරේ? මිස්ර දේශයට ගියා. ஆபிரகாம் என்ன செய்தார்? எகிப்து தேசத்துக்கு சென்றார். එලිමෙලෙක් කුමක්ද කරේ? මෝවාබ් දේශයට ගියා. எலிமெலேக் என்ன செய்தார்? மோவாப் தேசத்துக்கு கடந்து சென்றார். මිස්ර දේශය කියන්නේ පාපේ, ශාපේ, වහල්කමේ පිරුණු දේශයක්. எகிப்து தேசம் என்று சொல்லுகிறது பாவம், சாபம், அடிமைத்தனம் நிறைந்ததான ஒரு இடம். මෝවාබ් දේශය කියලා කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ ශාපලත්තා වූ දේශයක්. மோவாப் தேசம் என்று சொல்லப்படுகிறது தேவனாலே சபிக்கப்பட்ட தேசமாய் இருக்கிறது. උන් දෙන්නම ගියේ වැරදි තැන්වලට. 2 பேரும்
இருவருமே பிழையான இடத்துக்கே கடந்து ඒගොල්ලන් சென்றார்கள். වැරදිදන්ට ගියා කියන එක තමයි අපිට ආදර්ශයක් ඇටියට සුද්ධ ඔලියෙන්නේ සඳහන් කරලා තිබෙන්නේ. அவர்கள் பிழையான இடங்களில் கடந்து சென்றார்கள் என்பதை குறித்துத்தான் எங்களுக்கு அது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ආබ්‍රහම් මිස්ර දේශයට ගිහිල්ලා ඔහුට බොහෝ ලාභ ලැබුණා. ஆபிரகாம் அங்கே எகிப்து தேசத்தை கடந்து சென்ற போது அவருக்கு லாபமாக அநேக காரியங்களை பெற்றுக் கொண்டார். එලිමෙලෙක් මෝ압 දේශයට ගියලා ඔහුට අලාභ සිදු වුණා. எலிமெலேக் அங்கே மோவாப் தேசத்தில் கடந்து சென்ற போது அவருக்கு எல்லாமே நட்டமாக இல்லாமல் போய்விட்டது. දැන් ඕගොල්ලන් බලන්න මොනවාද මේ ආබ්‍රහම්ට ලැබුණු ලාභ කියලා. நீங்கள் இப்பொழுது சிந்திக்கக்கூடும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட லாபங்கள் என்ன என்று. උප්පත්ති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 16 වගන්ති ඉත අලංකාරව ලියා තිබෙනවා. ஆதியாகமம் 12 அதிகாரம் 16 வசனத்திலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ඔහු ඇනිසා ආබ්‍රහම්ට යහපත කළේය. බැටළුවෝද, ගවයෝද, කොටළුවෝද, දාසියෝද, දාසියෝද, කොටළු දෙනුද, ඔටුවෝද ඔහුට ලැබුණාම. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ඒ 16 යෝධ කියන එකට ඕගොල්ලන් ඉරක් දාලා ගියා. அந்த வேலைக்காரி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே நீங்கள் ஒரு கோடை போட்டுக் கொள்ளுங்கள். ආබ්‍රහම්ට ගොඩක් දේවල් ලැබුණා. ஆபிரகாமுக்கு அதிக காரியங்கள் கிடைத்தது. එලිමෙලෙක්ට මොකද උනේ? எலிமெலேக்குக்கு என்ன நடந்தது? රූත් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වගන්තිය සහ 5 වෙනි වගන්තිය ලියලා තිබෙනවා. ரோத் முதலாம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. නයෝමිගේ පුරුෂයා වූ එලිමෙලෙක් මලේය. ඈද ඇගේ පුත්‍ර දෙදෙනාද ඉතිරිව සිටියෝය. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். මාලෝද කිරියෝදයන් දෙදෙනාම මලෝය. මෙසේ ඒ ස්ත්‍රී ඇගේ ධර්ම දෙදෙනාද ඇගේ පුරුෂයාද නැතිව තනි වූවාය. பின்பு மக்லோன் இலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த இஸ்திரி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். බලන්න මේ එලිමෙලෙක් ඇවිල්ලා සම්පූර්ණව ගියේ. இந்த எலிமெலேக் என்பவர் பரிபூர்ணத்தோடு கடந்து சென்றார். නමුත් ඔහු කියලා ඒ දේශයට ගිහිල්ලා ඔහු මලයි ඒ වගේම පුත්‍රයන් දෙනා මලයි කියලා ලියා තිබෙනවා. ஆனாலும் அவர்கள் மோவாபுக்குள்ளே கடந்து சென்ற பிற்பாடு எலிமெலேக்கும் அவருடைய குமாரர்கள் 2 பேரும் இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. අන්තිමට නායෝමි වැඳපුවක් හැටියට තනියෙන් සිට ගත්තා. கடைசியிலே நகோமி அங்கே ஒரு விதவையாக அவர் தனிமையாக இருந்தார். හලෙලූයා. ஹalleluya. ඕගොල්ලන් අදිස්සි වෙලා තීරණ ගත්තා නම් நீங்கள் திடீரென்று தீர்மானங்கள் எடுத்தீர்களாயிருந்தால், කලබල වෙලා තීරණ ගත්තා නම් நீங்கள் கலக்கம் கொண்டு தீர்மானங்கள் எடுத்தீர்களாயிருந்தால், සමහරක් වෙලාවට ආබ්‍රහම්ට වගේ ඔබට ලාභ ලැබෙන්නට පුළුවන්. சில நேரங்களில் ஆபிரகாமை போல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடும். සමහරක් වෙලාවට මේ එලිමෙලෙක් වරුණා වගේ ඒගොල්ලන් සියලු දේම නැති වෙන්නට පුළුවන්. சில நேரங்களில் எலிமெலேக்கை போல நகோமி போல அவர்களுக்கு இருந்தது இல்லாமல் போய்விடும். හලෙලූයා. ஹalleluya. ඒ ආබ්‍රහම්ට ලැබුණ ආශිර්වාදයේ දෙවියන් වහන්සේගෙන්ද නැත්නම් ඔහුගේම දෙයක්ද? ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் தேவனிடத்தில் இருந்து கிடைத்ததா அல்லது தானாகவே அவர் கடந்து சென்று பெற்றுக்கொண்டாரா? දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කිව්වේ බෙතෙල් කානාන් දේශයට යන්න කියලා තමයි. தேவன் ஆபிரகாமை நோக்கி சொன்னது பெத்தேல் கானானுக்குள்ளே கடந்து செல் என்று. ශෙකේම් වලින් තමයි දේශේ පුරා බලන්න මේ දේශේ මා ඔබට සම්ම ඔබේ වංශය දෙවි කියලා කිව්වේ. சிக்கேமிலே ஆபிரகாம் இருக்கும் பொழுதுதான் தேவன் சொன்னார், அந்த தேசத்தை சுற்றி பார், நான் அந்த தேசத்தை பரம்பரை சந்ததிக்கு கொடுப்பேன். දෙවියන් වහන්සේ කිව්වේ නැහැ සාගතක වෙන නිසා මිස්ර දේශයට ඵලයන් කියලා දෙවියන් වහන්සේ කිව්වේ නැහැ. தேவன் சொல்லவில்லை அங்கே பஞ்சம் உண்டாகும் ஆகையால் நீ கடந்து போ என்று எகிப்துக்கு போ என்று சொல்லவில்லை. මොහු තමයි ගියේ. அவர்தான் கடந்து சென்றார். උපති පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි වගන්තියේ ලස්සන දෙයක් ලියලා තිනවා කියවන්නට යන්නේ නැහැ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் வாசிக்க போவதில்லை. මිස්ර දේශයට යන්නට ඉස්සෙල්ලා ආබ්‍රහම් දැනගෙන හිටියා මිස්ර දේශේ කෙබඳු රටක්ද කියන එක. எகிப்துக்கு கடந்து செல்ல முன்பதாகவே ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தார் எகிப்து தேசம் எப்படிப்பட்டது என்று. භාර්යාව ලස්සන නිසා මාව මරණදායි කියන ඒ වෙඩි ජාතියක් ඉන්න දේශයක් කියලා ඔහු දැනගෙන හිටියා. மனைவி அழகா இருப்பது நிமித்தம் என்னை அங்கே கொன்று விடுவார்கள் என்று அந்த தேசம் அப்படியான ஒரு தேசம் என்பதை நன்கு அறிந்திருந்தார். නමුත් ඔහු ඒ දේශයට ගියා. ஆனாலும் அவர் அந்த தேசத்துக்குள்ளே கடந்து சென்றார். හැරිලා එන වෙලාවේ ඔහුට ලැබුණ දේවල් වලින් තමයි එක 16ක් ඔහුට ලැබුණා. அவர்கள் திரும்பி வரும் பொழுது அவர் பெற்றுக்கொண்ட அநேக காரியங்களில் ஒன்றுதான் ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொண்டார். ඒ 16 මොකද්ද දන්නවද කරේ? அந்த அடிமை பெண் என்ன செய்தார் தெரியுமா? උපති පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වගන්තියේ බව ලියලා තිබෙනවා. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அது எழுதியிருக்கிறது. ආබ්‍රහම්ගේ භාර්යාව සාරායි ඔහුට දාව දරුවන් නොලැබුවාය.
ඈට හාගාර් නම් මෙසරිය දාසියක් සිටියාය. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். මේ ආගාර කොහෙන්ද ආවේ? இந்த ஆகார் என்பவள் எங்கிருந்து வந்தாள்? මිස්ර දේශේ. எகிப்து தேசத்திலிருந்து. ඕගොල්ලන් කලබල වෙලා මේ අවස්ථාවේ තීරණ අරගෙන දෙවියන් වහන්සේගේ කැමැත්තෙන් පිටට ගියා නම් நீங்கள் இந்த நாட்களிலும் கலக்கம் கொண்டவர்களாய் திடீர் தீர்மானங்களை எடுத்து தேவனுடைய சித்தத்தை விட்டு நீங்கள் அருகில் கடந்து செல்வீர்களாய் இருந்தால் ඔබට ආශිර්වාද ලැබේ. உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ඒ ආශිර්වාදයෙන් සමහර වෙලාවට ඔබගේ ජීවිතේ විනාශ කරලා දානවා. அந்த ஆசீர்வாதமானது சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அது வீணாக்கிவிடும். ඒ ආகாරයෙන් ලැබුණු ඒ දරුවන්ට තමයි අද දවස දක්වා ஆகாரிடத்திலூடாக பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளையின் நிமித்தமாகத்தான் இன்றைய நாள் வரைக்கும் මම දන්නේ නැහැ අවුරුදු 6000ද 4000ද කියන අද වෙනකන්න ප්‍රශ්න நாங்கள் காலமுறை குறித்து சரியாக அறிய மாட்டோம். ஆனால் இன்று வரை பிரச்சனையாகவே இருக்கிறது. ඔබ ආදිස්තියක් අරගෙන මේ වගේ ඔබගේ පරම්පරාවට දෙයක් දෙන්නට සූදානම්ද? நீங்கள் திடீர் தீர்மானங்களை எடுத்து உங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு இப்படியான பிரச்சனைகளை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? නමුත් දෙවියන් වහන්සේගේ පාදපාමුල ඉඳලා වහන්සේගේ කැමැත්ත කරන්නට සූදානම්ද? அல்லது நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரிடத்திலே கேட்டு விசாரித்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ලංකාවේ ඉඳලා ඕගලන්ට යන්න ඕන තරම් දේශයන් තිබුණා. இலங்கையில் இருந்து நீங்கள் கடந்து செல்வதற்கு ஏராளமான நாடுகள் இருந்தது. ස්වාමීන් වහන්සේ යම් කිසි අරමුණක් ඇතුව තමයි ඔබ මේ දේශයට ගෙනල්ලා තිබෙන්නේ. ஆனால் தேவனோ ஏதோ ஒரு நோக்கத்தை கொண்டுதான் உங்களை இந்த தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். කානාන් වල මිනිස්සු නැතුවද? கானானிலே மனுஷர் இல்லாமலா? අපි දන්නවා ආබ්‍රහම් ගිලා ලෝතු දෙසා යුද්ධ කරලා එන වෙලාවේදී ශාලේම්ගේ රජකුමා එහි සිටියා කියලා. நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாம் லோத்துக்காக கடந்து சென்று யுத்தங்களை செய்து திரும்பி வரும்பொழுது சாலேமின் ராஜா இருந்தார் என்று. දෙවියන් වහන්සේට බැරි වුණාද? එයා පූජකෙක්, උත්තම පූජකෙක්. එයාව තෝරගන්න. தேவனுக்கு முடியாமல் இருந்தது அவர் ஒரு பரிசுத்த ஊழியக்காரன் அவரை தேர்ந்தெடுப்பதற்கு. ඇයි මේ මූර්වල ඉඳපු ඉරාකේ කොනක ඉඳපු මිනිස්සෙක් කියනවා කානාන් දේශයේ. ஊர் என்று சொல்லப்படுகிறதான ஈராக் ஒரு மூலையிலே இருந்ததான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு ஏன் கானான் தேசத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு வந்தார்? සිතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். ස්වාමීන් වහන්සේ ලංකාවේ ඔබ මේ දේශයට ගෙනල්ලා තිබෙන යම් කිසි දෙයක් නිසා. தேவன் இலங்கையில் இருந்து உங்களை இந்த தேசத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய நோக்கத்துக்காக. වහන්සේගේ බලවත් හස්තය තුල සිටින්න. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே தங்கியிருங்கள். කිසිම හේතුවක් කරන කොටගෙන எந்த காரணத்தை கொண்டோ දෙවියන් වහන්සේගේ දරුවන් හදිසි තීරණ ගන්නට එපා. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் திடீர் தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. ඔබ දන්නේ නැහැ ඔබට ඉදිරියේ ආශිර්වාදයක් තිබෙනවද ශාපයක් තිබෙනවද කියලා. நாங்கள் அறிய மாட்டோம் எங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் இருக்கிறதா சாபம் இருக்கிறதா என்று. මිස්රයේ තිබෙනවද මෝවාබ් දේශේ තිබෙනවද කියලා. எகிப்து இருக்கிறதா மோவாப் இருக்கிறதா என்று அறிய மாட்டோம். මෝවාබ් දේශේ මිනිස්සු මෝවාබ් දේශේ ජනතාවට පරම්පරා 10කට සුද්ධ ස්ථානයට එන්න දෙන්න එපා කියලා දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට අණ කරලා තිබෙනවා. மோவாப் தேசத்து ஜனங்களுக்கு அந்த சந்ததிக்கு 10 தலைமுறைக்கு சபைக்கு உள்ளே அவர்கள் வர முடியாது என்கிறதான ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருந்தார். ජීවිතයේ කතාවේ විස්තුමේ පරිච්ඡේදයේ තිබෙන්නේ உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ඉතින් මේ ජීවිතයේ කතාව කියන්නේ මෝසෙස් දෙවෙනි කතාව පැවතුණු කතාව. உபாகமம் என்று சொல்லப்படுகிறது மோசேயினாலே மறுபடியும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். මේ එලෙමෙක් මේව ගැන දැනගෙන ඉන්නට ඇති. எலிமெலக்கு என்பவர் இவர்களை குறித்து நன்கு அறிந்தவராய் இருந்திருப்பார். දැනගෙන ඉඳලා තමයි මේ මෝවාබ් දේශයට ගියේ. அவர் அறிந்திருந்தும் மோவாப் தேசத்தை நோக்கி கடந்து செல்லுகிறார். තව තැනක ලියලා තිබෙනවා දෙවියන් වහන්සේ. இன்னொரு இடத்திலே தேவன் எழுதியிருக்கிறார். මෝසෙස්ට කියලා තිබෙනවා. மோசேசிடத்திலே சொல்லி இருக்கிறார். මෝවාබ් දේශයේ කිසිම දෙයක් නුඹලාට අයිති නැහැ කියලා. இந்த மோவாப் தேசத்திலே இருக்கிற எந்த ஒரு சிறிய பொருளும் காரியமும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. අපි ඒක කියවමු. அதை நாங்கள் வாசிப்போம். දෙවෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි වගන්තිය. 2ஆம் அதிகாரம் දිවිජේකම්. உபாகமம் 2ஆம் அதிகாரம். මෝවාබ්ට සතුරුකම් කරන්නවත් විරුද්ධව සටන් කරන්නවත් නොකරන්න. ඔවුන්ගේ දේශයෙන් නුඹට කිසි උරුමයක් නොදෙන්නෙමි. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தில் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்.
මේගොල්ලන් මේ සියලු දේම දැනගෙන තමයි මෝවාබ් දේශයට ගියේ. இவர்கள் இவை யாவற்றையும் அறிந்தவர்களாய்த்தான் இவர்கள் கடந்து சென்றார்கள். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ කෙලෙසද ක්‍රියා කරන්න කියලා දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන ඔබයි මමයි හොඳ ඇති දන්නවා. தேவன் எப்படியாக கிரியை செய்கிறார் என்பதை குறித்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் நன்கு அறிந்திருக்கிறோம். ඔබගේ මගේ නැත්නම් අපේ පවුලේ අයගේ කැමැත්තට නෙමෙයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නේ. உங்களுடைய என்னுடைய உங்களுடைய குடும்பங்களுடைய விருப்பப்படியல்ல தேவன் கிரியை செய்வது. වහන්සේගේ වෙලාවට වහන්සේ නියම දේ කරනවා. தேவன் அவருடைய நேரத்திலே சரியான காரியங்களை அழகாக செய்கிறவர். උන්වහන්සේ සිතුවනම් ඔබ මේ දේශෙන් නැවත වතාවක් ලංකාවට ගෙනියන්න ඕනේ කියලා. தேவன் நினைத்தாரா இருந்தால் உங்களை இந்த தேசத்திலிருந்து மறுபடி இலங்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ශාරපාත්වලින් වගේ වැඳගුව වගේ ඔබටත් යම් දෙයක් ස්වාමීන් වහන්සේ සූදානම් කරලා දෙනවා. அந்த மோவாப் தேசத்திலே தனிமையாக இருந்த அந்த விதவையை போல உங்களுக்கு சாரிபாத் ஊரிலே இருந்த விதவையை போல அவள் கடந்து செல்ல அங்கே உங்களுக்காக ஏதோ ஒன்றை தேவன் ஆயத்தப்படுத்தின பின்பாது உங்களை அழைத்து செல்வார். ஹalleluya. ஹalleluya. එයා යනකොට ඔහුට කැම ටිකයි වතුර ටිකයි දෙන්න ඒ ශාරපාත් දේශේ වැඳගුවක් ස්වාමීන් වහන්සේ සූදානම් කරලා තිබුණා. எலியா கடந்து செல்லும் பொழுது அவருக்கு உண்ணவும் ஆகாரம் கொடுக்கவும் அங்கே சாரிபாத் விதவையை தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஹalleluya. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ ඔබට යම් කිසියක් සූදානම් කරලා තමයි ඔබගේ දේ කරන්නේ. தேவன் உங்களுக்காக ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தின பின்புதான் அவர் உங்களை அழைத்து செல்வார். සියලුම නැගිට සිටින්න. நாங்கள் யாவரும் படித்திருப்போமாக. ඊදෙනෙක් ස්වාමීන් වහන්සේගේ හස්තේ බාර වෙන්න කැමතිද? எத்தனை பேர் நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? ඊදෙනෙක් සූදානම්ද? எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? මාසම් පෙරල පළමු පේතුරු என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது பேதுரு පස්වෙනි පරිච්ඡේදයේ 5ஆம் அதிகாரம் 6 සහ 7. 6வது 7வது වசනங்கள். එබැවින් දෙවියන් වහන්සේ සුදුසු කාලයේදී නුඹලා උසස් කරන පිණිස උන්වහන්සේගේ බලවත් හස්තයට යටත් වෙලා උන්වහන්සේ නුඹලා ගැන සලකන බැවින් නුඹලාගේ හැම කරදර උන්වහන්සේ පිළ තබා පල්ලා. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹalleluya. 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 அவர் நல்லவர் வல்லவர் அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். எந்த நேரமும் ஒவ்வொருவரையும் அவர் எல்லாவற்றையும் செய்வது எங்களுடைய நன்மைக்காகவே.
උන්වහන්සේ අපගේ ජීවිතය ආපත්‍යක් කරන්නේ නැහැ. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் தீங்கான காரியங்களை செய்ய மாட்டார். දසෙන් කොටස පණුවේ මොකද කියලා තිබුණා. ඔය ඈතට ගන්න. நீங்கள் தசமபாகங்கள் காணிக்கைகள் கொண்டு வந்திருந்தால் உங்களுடைய கரங்களில் எடுத்துக் கொள்ளுங்கள். ස්වර්ගීය විද්‍යාඥයෝ වහන්සේ සුදෝ ඈතට බාර කරනවා. பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். වහන්සේ බාර ගන්න. நீங்கள் பொறுப்படுங்க. මේ පණුව ආශිර්වාද කරන්න. இந்த காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. මොවුන්ගේ පරම්පරාවට නිදහස් කරන යේසුස් වහන්සේ ගන්න නාමයෙන් අපි ආශිර්වාද நீங்கள் කරනවා. ஆசீர்வதித்து மறுபடியுமாய் அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் அநேகமாயிரமாய் கிடைக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ආමේන්. පියු දේවසෝ நாங்கள் யாவர் கரங்களை உயர்த்திக் கொள்வோம். පියු දේව වහන්සේගේ ප්‍රේමයේද பிதாவாகிய தேவனுடைய அன்பும் යේසුස් වහන්සේගේ කරුණාවද இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் සුදාත්ම වහන්සේ මඟ පෙන්වීමද பரிசுத்த ஆவியானுடைய வழி ඔබත් நடத்துதலும் මා සමගද உங்களோடு என்னோடு අප සමග සිට සියල්ලක් සමගද எங்கள் யாரோடு உங்களோடு இருக்கிற யாவரோடு கூட වහන්සේගේ නැවතීම දක්වා இயேசு கிறிஸ்துவின் மறுவருகை வரைக்கும் සදා කාලෙම වේවා. சதா காலங்களிலும் சதா காலங்களில் இருப்பதாக සභාව එක්සත් එක්සිත කියමු. சபையார் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்வோம். ආමේන්. 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 ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලුම ආශිර්වාද කරන සේක්වා. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.